வாழைக்காய் பஜ்ஜி செய்யும்போது வெங்காய பஜ்ஜியில் வந்து நல்லா இருக்குமா? ஸோ வெங்காய பஜ்ஜி செய்யணும். எங்கள் வீட்டில் பஜ்ஜின்னு இருந்தால் வாழைக்காய் வெங்காயம், ப்ரெட் இருந்தால் ப்ரெட்டு பஜ்ஜியுமே செய்வோம். ஸோ வெங்காயத்தை நம்ம ஸ்டைலில் கொஞ்சமாக தூக்கி போட்டு பிடிச்சி ஏதோ ட்ரை பண்ணேன். ஓகே, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. கொஞ்சமாக வெங்காயத்தை சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மிளகாய் தூள் சால்ட்டு தூவி விட்டுட்டு இவங்களை ஒரு 5 மினிட்ஸ் தனியாக ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு பக்கமாக நம்ம நார்மல் பஜ்ஜி மாவுக்கு மாவு பேசிவல்ல, சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி பெசரி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு எடுக்க. மாவு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஸோ நம்ம வீட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு ஓமம், ஸோ ஓமத்தை நல்லா போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். ஸோ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இப்போது நல்லா தண்ணி ஊற்றி பெசரி எடுத்துக்கலாம். கட்டி பிட்டி இல்லாமல் நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கட்டி பிட்டி இல்லாமல் நல்லா நைஸாக அப்படியே கையில் ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஓமம், மிளகு, மிளகாய்த்தூள், சால்ட்டு, பெருங்காயம் இவங்க எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்டொமக் நல்லா வந்து ஃபுல்லு வந்து ஜீரணமாகிறது ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேஸ்ட்ரிக்கு பெருங்காயம், ஸோ கொஞ்சமாக ஓமம் போகிறது வந்து ரொம்பவே ஜீரண சக்தி. ஸோ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி, மிளகு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, மாவு ரெடி ஆகிடுச்சா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அப்படியே ஆயிலில் டிப் பண்ணி போட்டு எடுத்தால் அந்த மிளகாய்த்தூள் சால்ட்டோட ஃப்ளேவரும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி சொல்லவே அதுக்கு வார்த்தை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல. ஸோ என்னோடய சில நான் செஞ்சுருக்கிற ஆனியன் பஜ்ஜி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோட ஃபீட்பேக் நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் பசங்களுக்கு ஆனியன் பஜ்ஜி அந்த வாழைக்காய் பஜ்ஜி கொடுத்துட்டு, ஸோ எந்த பஜ்ஜிலாம் இருக்கோ அதை கொஞ்சம் சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் சாம்பாரில் கொஞ்சமாக ஊற வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பக்கா. ஸோ எந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. ஸோ சாப்பிட்னாலும் இந்த மாதிரி ஒரு மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீட்டில் வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகுது. சாப்பிடலாமா? தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் எதாவது சஜஸ்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள்.